சார், இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு இந்தியன் வந்து துபாய் வர்றாங்க அப்படின்னா அவங்க தனியாக தொழில் தொடங்கலாமா, அல்லது அங்கே இருக்கிற அரேபியர்களோட மட்டும்தான் தொழில் தொடங்க முடியுமா? இதுக்குன்னு ஏதாவது சட்டம் இருக்கா சார்? அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். ஏற்கனவே என்னுடைய இன்ட்ரடக்ஷன் உரையிலேயே நான் சொன்னேம்மா. என்ன சொன்னேன்னா, இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க, யார் வேணாலும் தொழில் பண்ணலாம். ஆனால் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், சில லைசன்ஸுகள், சில தொழில்களுக்கு மாத்திரம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஹோல்சேல் கோல்டு, பின்ன மணி சேஞ்சி, பின்ன ஹாஸ்பிட்டல்ஸ், இது மாதிரி பெரிய பெரிய ஸ்தாபனங்கள். அது மாத்திரம் இல்லாமல் செக்யூரிட்டி கம்பெனிஸ், சைபர் கிரைம், மிலிட்டரி, அந்த நாட்டினுடைய ரகசியத்துக்கு உட்பட்ட சில தொழில்கள், இதெல்லாம் வந்து ஒரு தனி வெளிநாட்டுக்காரரால் தனியாக தொடங்க முடியாது. அதுக்குன்னு அவங்களையும் 51% ரெக்கார்டு தான் அது. அவருக்கு வந்து அந்த லாபத்துலேருந்து நீங்கள் கொடுக்க போகிறதுலாம் கிடையாது. ரெக்கார்டிக்கலாக லைசன்ஸில் வருவார். ஏன்னா நாளைக்கு இவர் ஏதாவது செஞ்சுட்டு போயிட்டார்னா அதனுடைய உத்தரவாதம் அந்த நாட்டில் இருக்கக்கூடியவருக்கு தான். ஆகையினால தான் அப்படி சில ரெஸ்ட்ரிக்ஷனோட சில தொழில்களை வச்சுக்கிறாங்க. பாக்கியெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஜென்ரல் ட்ரேடிங், ஹோல்சேல், டெக்னிக்கல் கம்பெனிஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், கான்ட்ராக்டிங் கம்பெனிஸ், இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஆனால் அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கூட 100% இப்போ ஓப்பன் பண்ணி விட்டாங்க. உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து எல்லாரையும் வந்து வரவேற்கிறாங்க. நீங்கள் வாங்க, உள்ளே வாங்க, நாங்கள் பாதுகாப்பு தரோம், நீங்கள் தொழில் பண்ணுங்க அப்படின்னு. உண்மையிலேயே நான் சொல்கிறேம்மா, நாம் பிறந்த நாட்டில் கூட இவ்வளவு உரிமையோடு நம்ம தொழில் செய்ய முடியாது. இங்கே அதிகமான சட்டங்கள், அரசியல்வாதிகளுடைய ஈடுபாடுகள், அவங்களுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை வளைக்கிறது. அங்கே அப்படி கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நியாயம்தான், அங்கே இருக்கிற நாட்டவருக்கும் ஒரு நியாயம்தான். ஓகே, ஃபைன் சார்.